ஹாய் ஹலோ வணக்கங்க. உங்களுக்கு போகிறதுக்குள்ள ஒரு பயாலஜி சொல்லி தரட்டுமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கண்ணங்குளத்தில் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பார்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போனால் கோயிலில் சாப்பிட்றதுக்காக வந்து அங்கே கொஞ்சம் லேட் ஆகுமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மரம் ஃபுல்லாக பருத்தி. இங்கே பாருங்கள், இதை வந்து மரப்பருத்தின்னு சொல்லுவாங்க, செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அதோட ஃப்ளவர் வந்து இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், மரம் ஃபுல்லாக பருத்தியே வெடிச்சுக்கணும். இதனோட பொட்டானிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசிபியம் ஆர்போரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பருத்தியை நம்ம பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷ் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வீட்டு தேவைக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயிரிட மாட்டோம். சரியா? தொழிற்சாலை பெரிய கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கல்டிவேஷன் எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படி தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக இல்லைன்னா பல்காக ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயிரிடக்கூடிய பயிர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பருத்தி வந்து பணப்பயிர், அப்புறம் வந்து காபி, சணல், இதுவுமே பணப்பயிர் தான். வேற பணப்பயிருக்கு உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மரம் ஃபுல்லாக பருத்தி வெடித்து பஞ்சு இருக்குது பாருங்கள். வேலை பாருங்கள், சொத்து மட்டும் பாருங்க பாருங்க. பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான். காய் கிடந்துச்சு பாருங்க, கிட்ட காட்டு. இந்த காய் தான் என்ன செய்யும், வெடிச்சு அதுல இருந்து பஞ்சு வந்து வரும். ஓகேவா? பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.